ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிடன் கேம். அண்ட் ஐ திங்க் இதான் லாஸ்ட் பார்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அது கொஞ்சம் லாங்காக பிளான் பண்ணியிருக்கேன். இது இப்போயே முடிச்சிருவேனா இல்லைனா ஃபைனல் பார்ட்டே ரெண்டாக போடுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. நம்ம போகிற போர்க்கில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் மஸ்ட் பிக்கில். ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஏய் எழுந்துருடி, நான் மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கு, படுத்து தூங்கிட்டுருக்க. சங்கு என்ன? ஆ ஐயோ 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 நம்ம நொடிக்கிறோம். ஏண்டி நேற்று நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது? சரி, இப்போ என்ன பண்ண போகிற? என்னை கொல்ல போறியா? கொன்று தொலை ஜங்கு. உன் கூட இருந்து என்னால் வாழ தான் முடியல. இதுவாக அது பெட்டர். அதை நான் சொல்லணும்டி, நான் சொல்லணும். என்ன இப்படி மாற்றினது நீ தானே? எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது ஜங்கு. என்னடி கொஞ்சம் விட்டா ரொம்ப ஏறிட்டுருக்க? ஜங்கு சத்தியமாக அதை நான் பண்ணல ஜங்கு. ஏய் பாரு, நீ பண்ணது தேவையே இல்லாது. நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு வகையாக காரணமாக இருந்திருக்கு. ஜங்கு, உனக்கு நான் எப்படி புரியும்? உன் தங்கச்சி கொடுமை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணதெல்லாம் ஏன்? என்ன ஜிமின் பேர் சொல்ல வரலையோ? ஜங்கு, எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஜிம்மி இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எப்படி அவன் பின்னாடி சுற்றிடுவான், ஆனால் உனக்கே தெரியலையா? என் நம்புற மாதிரி யாரு? ஜங்கு, ஜிம்மின் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது மாதிரி தான் நான் அவனை பார்த்துருக்கேன். அவன் என் கூட பழக இருக்கான். திடீர்னு எல்லாமே ஆப்போசிட்னும் போது என்னால் அதை இமேஜின் கூட பண்ண முடியல. ஓ, இமேஜின் கூட பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நீ அவங்க கூட கூட்டணியாக தான் இருப்ப. நீ இல்லாமல் அது நடந்திருக்காது. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக போய் உட்காந்துடுறீங்க. நீங்கள் அழுதது உங்கள் ஃபேஸே நல்லா ரெட்டாக இருந்திருக்கும். சங்குக்கு இதை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல், கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆளை ஜீப்பில் ஏற்றுங்க, கூட்டிகிட்டு போகணும், இவளையும் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கான்ஸ்டபிள்ஸும் உங்கள் அப்பா அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. சங்கு, நான் இதுக்கு போகிற விட உங்கள் அப்பனை முடிக்க போகிறான், உன்னையும் முடிக்கணும்ல, மூடிக்கிட்டு வந்து ஏறு. அப்போ நீங்கள் ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக அழுதுகிட்டு அப்படியே ஜீப் கிட்ட வரீங்க. பின்னாடி சீட்டில் உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, கூட 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. அப்போ ஜங்கு, நீங்கள் இங்கே உட்கார தேவையில்ல, எனக்கு இங்கே வேலை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் 2 பேரையும், முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஏறிட்டு, ஏய் என்ன உனக்கு ஒரு ஆள் கையை பிடிச்சி ஏற்றி விடணுமா? சீக்கி ஏறு. சங்கு, நான் ஒன்று நீ கையை பிடிச்சி ஏற்றி வேணலாம், ஒன்று நிற்கலை. அப்புறம் ஓ, பயம் வந்துருச்சு போல. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறுறீங்க. ஜங்குக்கு சைலண்ட்டாக அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ உங்கள் அப்பாவுக்கு அப்படியே மயக்கம் தெரியுது. அப்படியே தெரிஞ்ச ஜங்குக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு. டேய், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன். ஐயோ, நான் வேணாலும் கொடுக்குறேன், என்னத்தை கொடுக்க போகிறேன்? தங்கச்சி கொடுப்பியா? கொடுக்க முடியாதுல்ல, அப்புறம் மூடிட்டு நிடுறான். எனக்கு ஒரு டவுட்டு சொட்டை, உனக்கு சொட்டை சரி மண்டையில் தான் முடியல, சொட்டை நான் கூப்பிட்றேன், ஓகே. அப்பப்போ உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவேன், இப்போ தான் தெரியுது உண்மையிலே உனக்கு மூளை இல்லை போலையே. இங்கே பறிச்சங்கு, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. டே கெஞ்சறதெல்லாம் அந்த சைடு வை. என் ஆள் வச்சு தூங்கினேன், உன் பொண்ணு தான் என்னை காப்பாற்றினான், காப்பாற்றி ஜிம்மின் வீட்டில் தான் வச்சுருந்தான். ஜிம்மின் என் கூட தான் 2 நாள் இருந்தான். ஆனால் ஜிம்மின் உங்ககிட்ட ஏன் அவன் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லலை? அப்படி சொல்லியிருந்தா ஈஸியாக நீ பிடிச்ச அன்றைக்கே முடிச்சிடலாம், இந்த நிலைமையே உனக்கு வந்துருக்காது. ஏன்? அப்போ நீங்கள் அப்போ ஜிமின் எனக்காகவா இதெல்லாம் பண்ணோம்? எதுக்குப்பா? நீங்கள் ஒரு வாட்டியாவது என்கிட்ட சொல்லிடலாம்ல, ஜிமினுக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை டைம் ஜிமினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன், ஆனால் அவனை பிடிக்காத மாதிரியே பேசுவீங்க. ஆனால் அவன் கூட சேர்ந்தா இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. என்னப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜங்குக்கு அவங்கள பார்த்து முறைக்கிறான். எங்கள் பாரு ஜங்கு, எனக்கும் இந்த உண்மை தெரிஞ்சாகணும். டேங்க் என்ன ஆச்சுன்னுட்டு ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிமின் ஏன் எனக்கு இப்படி பண்ணுன்றதை நான் அவன்கிட்ட கேட்கணும். ப்ளீஸ் ஜங்கு. ஏண்டி உனக்கு இத்தனை பிரச்சனை இல்லை, அந்த டயாங்கன்றியே அதை விடவே மாட்டியா? பாரு, நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப அந்த பிரச்சனை இருக்காது. உனக்கும் தங்கச்சி முக்கியம் இல்லை, எனக்கும் அதே மாதிரி தான். ஓ, அப்போ இவ்வளோ நாள் நீ தான் சொல்லி என் கூட இப்படி உரசி பெட்லலாம் உருண்டி, அப்போ அந்த டைம் உனக்கு ஞாபகம் வரலையா?
ஜங்குக் நீ ஹஸ்பண்ட். ஓ, அப்போ அவன்? இங்க பாரு, அவன் நல்ல பையன். என்னால தான் உன் தங்கச்சிக்கு ஆயிடுச்சு. அவள் இறந்துட்டா. தயாங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும்ல, அதனால தான். ஓ இல்லை, என் தங்கச்சி இறந்தது எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. உன்னையும் நான் அதே மாதிரி கொல்றேன்டி. உன் அப்பா வலிக்காமல் கொண்டுட்டு என் தங்கச்சி என்ன பண்ணணும் அதே நானும் பண்ணுறேன். ஜங்கு என்னடி ஜங்குக்கு, மூடிட்டு வா. அப்படின்ட்டு ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நீங்கள் உங்கள் அப்பா பார்த்து, அப்பா அது சொல்லுப்பா ப்ளீஸ், ஜிமின் ஏன்ப்பா அப்படி? அப்போ உங்கள் அப்பா, பாரு, எனக்கே எதுவும் தெரியாது. அவன் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்தான், அது மட்டும்தான். எனக்கும் அவனுக்கும் அந்த ஒரு டீலிங். அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி வெளியில் ஆட்டி சொல்லக்கூடாதுன்னா நானும் அதை விட்டுட்டேன். அதை தவிர எனக்கு நிஜமாலே அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. இவன் தங்கம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட சொல்லி இவன்கிட்ட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அவன் என்னையே கொல்ல தான் போகிறான், இல்லை நான் அவன்கிட்ட சொன்னேன்னு கேட்க போகிறான், நீ அவன் காலில் போய் ஊந்திக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும், சரி பண்ண உனக்கு தப்பிக்கணும் அவ்வளோதானே, உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தப்பி, நீ மட்டும்தான் தப்பிக்கணும். உன் பொண்ணு என் கூட தான் இருப்பா, பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேடி உங்கள் அப்பா இப்போ தான் தங்கம் சொல்லணும்னு கொஞ்சனா, இப்போ நானா என் கூட விட்டுட்டு போகிறான். அவர் கூட இருக்கிறதுக்கு நான் அவன் கூடயே இருப்பேன் ஜிக்கி. நீ அவர்கிட்ட பேசணுன்னா அவர்கிட்ட மட்டும் பேச, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வரீங்க. நான் ஆமாம்மா ஒன்றை மாதிரியே இது உன் பொண்ணு. சரி விடு, கோவமாக இருக்கிறா, சாவப்படாத, அந்த ஃபீலிங்ஸாக இருக்கும். இந்த கத்தி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன் உன் கையிலேருந்து கால்லேருந்து. இந்த கத்தியை எடுத்து என் மேலே குத்திட்டு நீ ஓடணும், புரியுதா? எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும்னா உன்னை யாராலையும் பிடிக்க முடியாத அளவு நீ ஸ்பீடாக ஓடணும், சரியா? நல்ல ஐடியா இல்லை? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை வைக்கிறான். அப்போ நீங்கள் ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் மூடிட்டு உட்காரு, இப்போ தானே பேச மாட்டேன்னு. ஜங்குக்கு நீ லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது மண்டியில் அடிபட்டுருச்சா? ஏய் மூடி, நான் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு வைக்கிறான். அப்போ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, டேய் நீ ஏதாவது ட்ரிக் பண்ணினா? அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், போய்க்கோ. ஆனால் நீ ஓடின்னு நான் பிடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்கள் அப்பாவும் அப்படியே மூவ் ஆகுறாரு. அப்போ நீங்கள் தடுக்கிறீங்க. அப்பா வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க, ஒழுங்காக போய் கோர்ட்டில் ஆஜராயிடுங்க, அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கலாம். ஏய் நீ யார்ரி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, நகரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா உங்களை தள்ள பார்க்குறாரு. பா கத்தி எதுக்குப்பா எடுக்கிறீங்க? அவன் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறானா? அப்பா அவன் தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க, நீங்கள் சைலண்ட்டாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்க. அப்போ ஜங்கு, ஏய் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் வந்து சீன் போட்டுட்ருக்கே? அங்கே வந்து உன்னோட சீன் யாருன்னா கேட்டாங்களா? முட்டு போடி. ஜங்கு தேவையில்லாம பண்ணிகிட்ருக்க, ஏய் நகரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உங்களை தள்ளி விட்டுருப்பான். அப்போ உங்கள் அப்பாவும் கரெக்டாக ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே குத்திருப்பார். குத்துன அடுத்த செகண்ட் ஜங்குக்கு செம்மையாக ப்ளீட் ஆகுது. ஜங்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது மாதிரி தான் பண்ணுவாங்களாடா, உனக்கு ப்ளீட் ஆகுது. ஏய் உங்கள் அப்பா ஓடுறத பாரு, கால் அடி போட்டு நோண்டி ஏதோ தவளை மாதிரி போயிட்டுருக்கான், சரியாக குத்த கூட இல்லை. ஜங்குக்கு உனக்கு ஏதாவது பைத்தியமா? ஏய் அந்தளவுலாம் உனக்கு குத்தலைண்ணா, மூடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, அக்யூஸ் தப்பிச்சு போகிறான், போய் ஷூட் பண்ணி பிடிங்க. கேட்டால் போலீஸை காயப்படுத்திட்டு தப்பிக்கும் போது பிடிச்சோன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜங்கு என்ன இதெல்லாம்? ஏய் கோர்ட்டில் போய் நிறுத்தி நான் ரெடி பண்ண போகிறேன், என் மேலே கேஸும் வரக்கூடாது, ஸ்மூத்தாக முடிக்கணும்னா இதுதான் வழி. இன்னும் கொஞ்சம் கொடுமை பண்ணலாம் தான் நினச்சேன், ஆல்ரெடி நல்லா அடின்னு அடித்து அவனுக்கு நரகத்தை காட்டி தானே விட்டுருக்கேன். போட்டிக்கட்டும், இவன் தவளை மாதிரி ஓடுறதுக்கு பிடிச்சிருவாங்க, அதே மீறி பிடிக்கலன்னு வச்சுக்கேன், அங்கே தான் ஆளுங்க நின்றுருக்கானே, அவனுங்க பிடிச்சி செஞ்சு கொன்று உன் அப்பாவோட போனாமே நீ பார்க்க மாட்டேன், செம்மையாக இருக்கும்ல. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? உனக்கு பிளட் அதிகமாக வருது, ஹாஸ்பிட்டலுக்கு அது போகலாம்ல. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் வரல, நீ உன் வேலையை பார்க்கலாம். அந்த டேங்க நினச்சி இப்போ உருகி அழுதுட்டுருப்போ. ஜங்கு ஜலஸ் ஆகுறியா? ஏய் என்ன வாய் ரொம்ப நீடுது, அடிக்கல ஒன்று அதனாலயா? ஜங்கு இல்லை, ரொம்ப நேரமாக கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன்.
அந்த மண்ணாங்கட்டலாம் நான் ஒன்றும் ஆகலை, கிளம்புடி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. நேரத்துக்கிட்டே என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லை எனக்கு புரியல, எங்கே பார்க்குற நீ? நான் காயத்தை தான் பார்த்தேன், அப்படியும் அழகில் ஒன்றும் வாங்கி பார்க்கல அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்புறீங்க. அப்போ கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து, சார் அவன் தப்பிச்சு போயிட்டான் சார். ரொம்ப பொறுப்பான பதில் சொல்கிறீங்கோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இல்லை சார், நாங்கள் ட்ரை பண்ணோம். சரி ஏறுங்க, போய் கோர்ட்டில் காரணத்தை சொல்லுவோம். சார் மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் எல்லாம் திரும்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வண்டியில் இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் வண்டியில் ஏற சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் பின்னாடி உட்காந்துட்டு வருவீங்க. ஜங்கு ஹாஸ்பிட்டல் போகலாம்ல, கோர்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஏய் நான் பார்த்துக்க, எனக்கு தெரியும், நீ மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஷர்ட்டை போட்டுக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படியே ஒரு 4 hours லேட்டர் நீங்கள் கோர்ட்டுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மினே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு வெளியில் வரான். கரெக்டாக அவனுக்கு அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது. ஹலோ டேய், உன்கிட்ட பேசுறதுக்கான நான் கால் பண்ணேன். பக்கத்தில் என் செல்லம் இருக்கும், அதை செலுத்திக்கிட்டு ஒரு பேசணும். டேய் நீ யாரா? டேய் இன்னுமா எனக்கு தெரில, ஜமீனு வேற யாரு? டேய் பொறுக்கி மட்டும் கையில் கிடச்ச. கையில் கிடச்சா என்ன பண்ணுவேன்? உன் பக்கத்தில் தான் இருந்தேன், என் மயிரை கூட உன்னால் தொட முடியல. இப்போ மட்டும் என்னடா பண்ண முடியும் உன்னால்? ஜமீன் நீ தேவையில்லாமல் என்கிட்ட மோதிட்டுருக்க. அதை நான் ஓட்ட சொல்கிறேன் ஜங்கு, நீ தேவையில்லாம மோதிட்டுருக்க. இங்கே பாரு, அவளை நான் சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டே இரு. ஒருவேளை நான் இவனை தரல, நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு ஜங்குக்கு, உனக்குன்னு இருக்குது ஒரே ஒரு ஆள், அவரே இழந்துட்டு ஆனால் அதே நின்றாத. அவள் தான் நான் சொல்லுவேன், எனக்கு தேவை அவ்வளோதான். டேய் அவளெல்லாம் குடிக்க முடியாதுடா, அவளை கொண்டுட்டு தான் எனக்கு மறு வேலை. ஓ அப்படி இப்படி சுற்றி வர கொல்ல போகிற அவளை? டேய் பொண்ணு வேண்டா. இங்கே பாரு ஜங்கு, தேவையில்ல மோதிட்டுருக்காத, ஒழுங்காக அவளை கொடுத்துரு. சார் இடத்த சொல்லு, கூப்பிட்டு வந்து விட பார்க்குறேன். ஓ என்ன அவளை கூப்பிட்டு வந்து விடுற சகல என்ன போடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் நீ ஏதோ ட்ரை பண்ணு, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் இன்னும் 2 மணி நேரத்தில் இடத்த சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அவட்ட நான் பேசணும், ஃபோனுக்கு விட்றா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே வந்து, டா ஃபோன். யார் ஜங்கு? அது ரெடி ஒன்று மூடிட்டு கொடுத்த நான் பேசுகிற வழியை பாரு. அப்போ நீங்களும் வாங்கிட்டு, ஹலோ ஏய் யோன் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சிமன்? பா கண்டுபிடிச்சிட்டா பார், இங்கே நிற்கிறடி, நீ கண்டுபிடிச்சல என்ன? சிமன் ஏன் இப்படி பண்ண? நீ நீ ஏன்டா? நான் உன்னை இப்படி யோசிக்கவே என்னால் முடியலை ஜிமின். சத்தியமாக நீ இது பண்ணல. என்னால் அந்த பிளேஸில் சத்தியமாக உன்னை வைக்க முடியல. நீ ஏன்டா எப்படி மாறின? ஏய் நான் அப்போதுலேருந்தே அப்படி தாண்டி இருந்தேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் நம்ம நேரில் பேசிக்கலாம் செல்லம், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? நாள் நீ என்ன பண்ணுற? இப்போது சைலண்ட்டாக வந்து கிளம்பி வருவியா? அதுக்கப்புறம் நம்ம 6 முறை உட்காந்து பேசலாம். சிமன் சிமன் ப்ளீஸ், டவுனுக்கு எதுவும் ஆகலைல்ல? அப்போ ஜங்கு பக்கத்தில் நின்று உங்களை முறைச்சிட்டே இருக்கான். அப்போ ஜிமின், ஏண்டி நோனி அவனை பற்றி கேட்குறத விட மாட்டல? சார் ஒரே வார்த்தையில் பதில் முடிச்சிட்றேன். அவனும் எப்பயோ பறந்து போயிட்டான் வானத்துக்கு, அதனால் அவனை பற்றி கேட்டுட்டு இருக்கிறத விட்டு நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக உனக்கு ஹர்ட் ஆகும், அதனால் நீ என்ன பண்ணுறது அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மறந்துட்டு வர எல்லாத்தையும், புரியுதா? அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே நீல் டவுன் போட்டு நல்லா கதறி கதறி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்போல்லாம் நடக்குது, எல்லாம் என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் செம்மையாக அழுகிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் அழுகத்தை பார்த்தே புரிஞ்சிடுது. இப்பெல்லாம் தேம்பி அழுக தெரியுமா உனக்கு? இப்போ தான் பார்க்குறேன், எதுக்கு அந்த டேங்காக்கு தானே அழுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? பொய், வாயை திறந்தா பொய். நான் எல்லாத்துக்காக தான் அழுகிறேன், உனக்கு புரியாது ஜங்குக் அப்படின்ட்டு பக்கமே ஜங்குக்கு ஹக் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு, ஏய் நடி பண்ணிட்டு ப்ளீஸ் எப்படியா எனக்கு கொண்டு போய் அவன்கிட்ட விட தான் போகிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா என்னை வச்சு தான் நீ அவனை பிடிப்பேன். இன்னொரு தடவை ஹக் பண்ணிக்கிறேன்
அப்படின்ட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பான். நீங்கள் அப்படியே அழுதுட்டே, ஜங்கு எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின் என்கிட்ட ஒரு நாள் பேசின விதமாக வேறு, இப்போவும் பேசுகிறதே வேறு மாதிரி இருக்குது. நான் அவன்கிட்ட விட்டுறாத. என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீயே நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடு. ப்ளீஸ் ஜங்கு. ஏய் இங்கே பாரு, எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, பார்க்கலாம். ஜங்கு அங்கெல்லாம் விடாத, அப்போனா நான் வரவே மாட்டேன். ஏய் இன்னும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, உன்னை வச்சு தான் அவனை பிடிக்கணும், அதனால நீ வந்துதாகணும். ஜங்கு. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தில் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கன்னத்துலேயே முத்தம் கொடுக்குறீங்க. ஜங்கு ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க, இல்லை கொஞ்சம் விடவிட்ட மேலே ஏறுவியா? இங்கே பாரு, உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காது. இதான் லாஸ்ட்டுன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் உன்னை டச்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக போய் காரில் ஏறிடுறீங்க. ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்லாம் ஏறிடுறான். அப்போ கரெக்டாக ஜிமின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கான். ஜங்கு கரெக்டாக அங்கேயே வண்டி விடுறான். ஜங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கவா? என்னடி விட்டுருவோன்னு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கெஞ்ச போகிறேன், உங்கள் அப்பா கெஞ்சின மாதிரி. ஆஹா இல்லை, அப்புறம் பசிக்குது ஜங்கு, எங்கன்னா நிறுத்தா, சாப்பிட்டுட்டு போகலாம். ஏய் இந்த நேரத்தில் வந்து நடிக்கிட்டுருக்க. ஜங்கு ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு பாவமாக பார்க்குறீங்க. எழுதி தொலைறா அப்படின்ட்டு ஜங்குக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துறான். நீங்களும் உள்ளே போயிட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏய் யார் காசு கட்டுறது, இப்படி சாப்பிட்ற? நீ தான் என்ன தான் விற்க போகிறல்ல, நீ ஏன் பண்ணிடு. ஏய் நான் ஒன்று விற்கல, விற்கிறதுனா பணம் வாங்கிட்டு விற்கிறது, நான் ஃப்ரீ தானே கொடுக்குறேன். பாரு என்னை பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஏய் எனக்கு உனக்கு பிடிக்கலடி, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்கு எனக்கு ஒரு டவுட்டு, எங்கள் அப்பாவை தப்பிக்க விட்டுட்டேன் ஏன்? ஏய் நான் தான் சொன்னேன்ல, அவனை என் ஆளுங்க பிடிச்சி ரொம்ப நேரம் ஆச்சு, நடத்திக்க நரக வேதனை தான் அனுபவிச்சிட்ருப்பான். அவனே என்னை சாவடிச்சிருங்கன்னு கெஞ்சிட்ருப்பான். கெஞ்சிட்டோம், நான் அவனை கடைசியாக பார்த்துக்கிறேன், ஜிமினை முடிச்சிட்டு. ஓ அப்போது எனக்கு என்ன வச்சுருக்க? இன்னும் முடிவு பண்ணல, முடிவு பண்ணுறேன். சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சண்டை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலையே ஏய் மணியாவதுடி சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஜங்குக் நீ சாப்பிட்லையா? நீ சாப்பிட்டதை பற்றி என் வயிறு ரொம்பிடுச்சு. அப்படியா? ஏய் நீ சாப்பிட்டு வச்ச பில்லை பார்த்தே ரொம்பிடுச்சுடி, மூடிட்டு வந்து காரில் ஏறு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க பிளேஸ்க்கு தான் வர சொல்லியிருக்கான். ஜங்குக்கு அப்படியே இறங்கிட்டு சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. என்ன வர சொன்னா அவனே மறந்துட்டானா? அப்போ கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கார் வருது. பார்த்தா ஜிமின் தான் வந்திருக்கான். நீங்கள் அப்படியே வெளில இறங்கி வரீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு வாடி 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 நாடி கண்ணெல்லாம் செவந்து போயிடுவி, நான் அடிச்சிட்டானா? ஜிமின் இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசணும். பேசலாம் செல்லம், இல்லைன்னா உட்காந்து ஆரம்பர நம்ம பேசலாம், யார் என்ன கேட்க போகிறோம்? ஜிமின் நீ ஏன் இப்படி? ஏய் அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்டி, இப்போ போய் இதெல்லாம் பேசி சீரியஸாக பொடி பொடி பொடி. அப்போ ஜங்கு டேய் உன்கிட்ட நான் பேச வேண்டியது நிறையா இருக்கு, எனக்கும் உன்கிட்ட பேச வேண்டியது நிறையா தான் இருக்கு. அவளை கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு, அதுக்கு தான் நானும் வந்துடுவேன். சரி அவளை கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ என் ஃபேமிலி ஐ மீன் என் அண்ணன் மேலாம் கை வைக்க மாட்டேன்ல, அதை நான் எப்படி நம்புறது? பார் ஒரு தடவை சொன்னது தான், கையை வைக்க மாட்டேன்னா வைக்க மாட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருவேன், நான் மாட்டையும் வழியை பார்த்து போயிடுவேன் அப்படின்னு ஒன்று. ஜங்குக்கு அப்படியே உங்களை முடிய பிடிச்சி ஜிமின் பக்கம் தள்ளுறான். நீங்கள் ஜிமின் மேலே போய் விழுந்திருப்பீங்க. ஜங்கு ஏய் மூட்டுப்ப அப்படின்ட்டு அவன் மாட்டு காரில் ஏறுறான். அப்போ ஜிமின் ரொம்ப நேர்மையானவன் போலியே ஜங்கு, சொன்னோன்னே நம்பிட்டேன், உன்னை எப்படி ஜங்குக்கு நான் இங்கேருந்து உயிரோட விடுவேன்? டேய் அவனை போடுங்கடா, நான் சலத்தை கூட்டிகிட்டு போகிறேன். ஜிமின் நீ மட்டும் ஜங்குக்கு எதனா பண்ண நானும் செத்துருவேன். அப்போ ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பான். ஏய் பெதுக்கு தேவையில்லாம பேசிட்டு, நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.
நானே இதை நான் பண்ணிப்பேன். அவன் அவன் மேலே கையை வைக்காத. எல்லாரோட முடிவையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதே மாதிரி தான் உனக்கும். ஓ முடிவையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். ஜிமின் என்னாடி ஜிமின், மூடிட்டு வா. அப்படின்ட்டு அவங்க முடிவை பிடிச்சி எழுதிட்டு போகிறான். ஜிமின் வலிக்குது ஜிமின். எனக்கு மட்டும் ஆசையா? என் பேச்சை கேட்க மாட்டேடி. சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்கேன். ஒரு தடவை என் பேச்சு கேட்டிருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை காருக்குள்ளே தள்ளிட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். ஜிமினோட ஆளுங்க தான் ஜங்குக்கை பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், ஜங்குக்கு எதுவும் பண்ணாது, இதுனா பண்ணிட போகிறாங்க. ஏய், நான் சும்மா கையை காலை தான் உடச்சி அனுப்ப சொல்லியிருக்கேன். அப்படியே ஓர துள்ளாத ஜங்குக்குன்னு. ஃபஸ்ட்டு விட்டாங்கன்னா இப்போ ஜங்குக்குன்றான். அங்கே பாரு, நீ அங்கே கொண்டுட்டியா? ஏய் ஆமாண்டி, கொன்னுட்டேன். ஜிமின் என் மேலே உனக்கு இருக்கிறது லவ் இல்லை. ஆமாம், உன் மேலே என் லவ்வை விட தாண்டி இருக்கு. அது என்ன தெரியுமா? வெறி. எப்படி பிடிச்ச வெறி தெரியுமா? அது சின்ன வயசுலேருந்து உன் மேலே இருக்கு அந்த வெறி அதிகமாக மட்டும்தான் ஆச்சு. ஜிமின் நீ இதெல்லாம் என்கிட்ட ஏன் ஒரு தடவை கூட சொன்னதில்லை? அப்போ கரெக்டாக ஒரு வீடு வந்திருக்கோம். ஜிமின் பதில் சொல்லு. ஏய் உள்ள வாடி, ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா உன் மேலே? கட்டி தழுவிக்கிட்டே பேச வேண்டாம், வா. அப்படின்ட்டு அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் பிரயமா இருக்கு ஜிமின். ஏய், அவ்வளோ மாதிரிலாம் நான் கிடையாது. நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், புரியுதா? மூடிட்டு வா. அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே எழுதிட்டு போய் கதவை லாக் பண்ணுறான். ஜிமின் என்ன பண்ண போகிறேன்? ஏய், நாடி பண்ணிட்டு கூப்பிட்டு வருவாங்க. நான் தெரியாத பிள்ளை மாதிரியே கேட்குறா பாரு. ஜிமின் எனக்கு சத்தியமாக புரியல, நீ ஏன் இப்படி ஆன? ஏன் அப்படி ஆனனா? ஏய் நாடி நீ. ஆமாம், எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஒத்துக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை. ஆனால் அந்த இடத்துல எனக்கு நீ பாசத்தை கொடுத்த. அங்கே ஸ்டார்ட் ஆச்சுடி எல்லாம். சின்ன சின்ன விஷயம் நீ பண்ணுற எல்லாத்துக்கும் எனக்கு அடிக்டாச்சு. உங்கள் அப்பனுக்கு முன்னாடி ஏன்ட்டு தானடி ஃபஸ்ட்டு வயசுக்கு வந்ததே சொன்னேன். நான் தானே பார்த்தேன் எல்லாத்தையும். ஜிமின் நான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சி தான் அதை ஷேர் பண்ணேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு பயத்தில். ஏய், ஒருத்தர் இருந்து தாண்டி நீ எனக்குன்னு வளர்ந்தான். இப்போ கடைசியாக வந்து ஷவம் மேலே உனக்கு வந்தா விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன சும்பா? நீ போடுற ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ, உன்னோட பேர் பைத்தியக்கார மாதிரி கிரிக்க வச்சுட்டு இருந்தேன். அந்த அளவு உன் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏன் ஏற்றிக்கன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஆனால் இதெல்லாம் காரணமாகத்து நீ தான். ஏன்டா ஏன்னா என்னையே சொல்கிறீங்க? நான் என்னதான் ஜிமின் பண்ணேன்? நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? எனக்கு வடம் கொடுத்தது தான் இவ்வளோ ஃபால்ட்டுக்கு ஒரு ரீசன். இல்லை நான் நேரத்துக்கு வந்துட்டேன். அங்கே உயிரோடு வந்திருப்பான், அந்த பொண்ணும் இறந்துருக்க மாட்டான். உங்கள் அப்பாவுக்கு அந்த மோட்டிவே இல்லை. நான் தான் தூங்கி விட்டேன், இறந்தா. இப்போது ஜங்கு கொண்டு போட்டு வடிச்சிட்ருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனும் போயிடுவான். ஜிமின் ப்ளீஸ், ஜங்குக்கு எதுவும் பண்ணது ஜிமின். இதே மாதிரி தானடி அனுபவம் இருந்தது. நீ என்னை தவிர எல்லாரையும் சூஸ் பண்ணியே பிடிக்குதுன்னு இந்த ஜங்குக்கு உனக்கு எப்படி கொடுமை பண்ணா? அவனை கூட நீ சூஸ் பண்ண. இன்னும் தாங்குவேன்டி, ராணி மாதிரி தாங்குவேன். என்ன ஏன்டி சூஸ் பண்ணல? ஜிமின் நீ நீ பண்ணுறது லவ்வே கிடையாது, இது இது வேற. ஓ, லவ் கிடையாதா? அப்போது சின்ன வயசுலேருந்து பண்ணதெல்லாம் என்னது? என்னதான் பண்ண எனக்கு சத்தியமாக தெரியல ஜிமின். ஓ, தெரில உனக்கே தெரிய போகுது, பா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கூப்பிட்டு போகிறான். ரூமை திறந்து பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸு, இங்கே எல்லாம் யூஸ் பண்ண திங்ஸுமே அங்கே தான் இருக்குது. ஜிமின் இதெல்லாம் நீ தூக்கி போட்ட, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாரு, இதெல்லாம் உனக்கு லவ் இல்லையா? பாரு எல்லாமே பாரு. நீ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட பேடு கூட நான் தான் வச்சுருக்கேன். பார்த்தியா, இதில் ஒரு ரத்தக்கார கூட அப்படியே இருக்கு. ஜிமின் சின்ன ஜிமின் இந்த அளவுக்கு. ஏய் பாரு, வரவேற்பா இருக்கா? எனக்கு இதெல்லாம் அப்படியே போதடி, தெரியுமா? இதை கட்டுப்பிடிச்சிட்டு தான் பல நாள் தூங்கியிருக்கேன். அப்படியே ஒரு போதை கொடுக்கும் பாரு. எத்தனை பொண்ணுக்கிட்ட போனாலும் உங்ககிட்ட வர மாதிரி வரல. ஜிமின் நீ நீ ஏன் அப்படி இருக்க? ஏய், சின்ன வயசுலேருந்து அப்படி தாண்டி இருக்கேன், உனக்கு தான் தெரியல. ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை ஜிமின். ஆனால் நான் உன்னை அப்படி தான் பார்த்தேன். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். இப்போ நீங்கள் ரூமில் குளிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே வந்து அங்கே இருக்க ஒரு ஓட்டவாயா உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதில் உங்கள் முதுகுலாம் நல்லா தெரியுது.
அப்பா நான் மாறி இது இன்னும் கொஞ்சம் கீரை இறங்கலாம். அவள் இல்லாதப்போ வந்து திரும்ப இன்னொரு ஓட்டையை போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஓட்டவையா நீங்கள் குளிக்கிறதே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்திருப்பீங்க. அப்படியே அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து ரூமில் உட்காந்துருப்பான். ஹே ஜிமின், நீ எப்படா இங்கே வந்த? ஏய் இப்போ தாண்டி வந்தேன். என்ன குளிச்சிட்டு இருந்த போல? ஆ ஆமாண்டா. சரி கொஞ்சம் வெளில போறியா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் நான் இங்கே இருக்கேன், நீ அப்படியே முன்னாடியே மாற்று. போடா டீ, திமிரு பிடிச்சவன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் மேலே பில்லு வச்சு அடிக்கிறீங்க. அப்போ ஜிமினும் அடிக்கிறேன்ற சாக்கில் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி கீழே வந்து விழுறான். ஜிமின் விட்றா, போதும் என்ன அடிச்சது ஆ நீ மட்டும் நான் அடிப்பேன், நான் அடிக்கூடாது, அடி நானும் அடிப்பேன் அப்படின்ட்டு அடிக்கிறேன்ற சாக்கில் உங்களை அங்கங்கே டச் பண்ணிட்டு இருக்கான். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணி எழுந்துட்டு, போதும் நீ அடிச்சு கேச்சதெல்லாம் நான் போகணும், நீங்கள் முதல் வெளியில் போ சரி போகிறேன் அப்படின்ட்டு அவனை வெளில துரத்தி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஏய் ஓன் நடி பண்ணிட்டுருக்க. டேய் இருடா, ட்ரெஸ் போட வேணாமா? போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவை திறக்கிறீங்க. இவ்வளோ நேரம் உனக்கு அம்மா உங்கள் அப்பா கூப்பிட்டே இருப்பார், போய் பாரு போ. என்னவும் அவருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் கட்டியிருந்த டவல் எடுத்து ஜிம்மன் அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, என்ன வாசனை இங்கே தானே ஒட்டியிருந்த, அப்புறம் இங்கே எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தல்ல அப்படின்ட்டு அவன் முகத்துல அந்த டவலை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கான். நான் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே பாத்ரூம் போயிட்டு அங்கே நீங்கள் யூஸ் பண்ண ஷேவிங் பிளேட் எடுத்துக்கிறான். புதுசாக வாங்கியிருக்காப்பலே, சரி தூக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்துக்கிறான். ஃப்யூச்சரில் நானே உனக்கு இதை பண்ணி விடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறான். இதே மாதிரி தான் ஜிமின் உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துருந்துருப்பான். இப்படியே டேஸ் போகுது. கொஞ்ச நாளில் நீங்கள் காலேஜும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு டேம் மேலே லவ் வந்திருக்கும். ஜிமினுக்கு இது சுத்தமாக பிடிச்சிருக்காது. பட் ஆனால் உங்கள் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக இன்னசென்ட்டாக இருப்பான். அப்போ ஒரு நாள், ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது, நான் போய் டேங்கிட்ட லவ் சொன்னான் அவன் ஏற்றுப்பானானே தெரியல. ஏய் எல்லாம் ஏற்றுப்பான், நீ ஆனால் போய் சொல்லிப்பாரு. இல்லை ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏற்றுவான், ட்ரை பண்ணி பாரு. ஜிமின் காலேஜ் வரைக்கும் வாயேன். ஏய் நான் ஏன் காலேஜ் போக வேணாமா, உன் கூட வந்து உட்காந்துட்ருவா? டே கொஞ்சம் தூரம் வாடா. சரி வரேன் அப்படின்ட்டு பின்னாடி தொடுறான். ஹே தொட்டாம வாடா. ஏய் கையை போட்டதாண்டி எனக்கு நடக்கவே வருது. உனக்கு வரும், போடா, எனக்கு வர பயமாக இருக்குது. ஏய் நீ டைம் எத்தனை நாளாக பார்க்குற, ஒரு மாதம் பார்த்துட்டு லவ் வைக்குவேன்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு புரியாது, உனக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியும்? எனக்கு டாங்க பிடிச்சிருக்கு, நல்ல பையன் தெரியுமா, சூப்பராக இருக்கான், பார்க்கவே அவ்வளோ ஹேண்ட்ஸம். எப்படி இருக்குது எங்கள் அம்மா பிடிச்சிருக்கு அந்த பையனை, எப்படின்னா பேசி ஒத்துக்க வச்சுக்கணும். என்ன எப்படி அவனுக்கு பிடிக்காமல் போயிடும்? என்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்குல்ல. ஆமாண்டி எல்லாமே இருக்கு, முக்கியமாக பணம் இருக்குது, அது இருந்தாலே எல்லாம் வந்துடுவானுங்களே. ஆமாம் இல்லை, பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நான் யாரை வேணால் வாங்கலாம்ல? ஆமாம் நீ நினச்சா யாரை வேணால் வாங்கலாம். நீயும் அவனை அதே இதோட அப்ரோச் பண்ணு, எவ்வளோ வேணால் மணி கொடுக்குறேன்னு சொல்லு, அவனே உன் பின்னாடி வருவான். லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது இது மாதிரி மணிகினின்னு சொன்னால் அவன் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டானா? ஏய் அதெல்லாம் சும்மா இதில் சொன்னாலும் பின்னாடி அவனுங்களுக்கு ஒத்துப்பானுங்கடி. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜ்குள்ளே போகிறீங்க. ஜிமின் நீங்கள் போகிற வரைக்கும் உங்களே பார்த்துட்டு, எவனோ ஒருத்தன் என் வழியில க்ராஸ் ஆகிட்டே இருவானுங்க, நிம்மதியாக வாழறதே இல்லை. இப்படி தான் டியூஷன் படிக்கும் போது ஒருத்தன் வந்தான், அவனை போட்டு தள்ளணும். இப்போ இந்த டைம் இம்சையாக இருக்கானுங்களே, இந்த பக்கம் பார்த்தாலும் இம்சை. ஆனால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், யோவன் மேலே ஈடுபாடோடு இருக்கால, கொஞ்சம் விட்டு பார்க்குறேன் டைம் அப்படின்ட்டு அவன் காலேஜுக்கு போகிறான். இப்படியே டேஸ் போயிருக்கோம். அப்போது ஒரு நாள் நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு நைட்டில் போகிறீங்க. ஜிமின் எங்கடா இருக்கா? அப்போ ஜிமின் அவசரமாக வெளில வந்துட்டு, ஏய் தென்னாட்டுக்கு வந்த, என்னடா கோவமாக பேசுகிற? ஏய் அது இல்லை, இந்த நேரத்தில் வந்திருக்கு, ஏதாவது எமர்ஜென்சியான்னு கேட்க தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு விஷயம் தெரியுமா, டியூஷனில் கூட என்கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான்ல, நீ கூட அவனை திட்டினியே. ஆமாம் என்ன? அவன் இறந்துட்டானான்டா, அவனை யாரோ கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்களாம். ஓ யார், ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா?
இல்லை தெரில, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் அவனோட பாடியே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். 1 வாரம் ஆகுதான் இறந்து. யாரா இப்படி கொலை பண்ணியிருப்பா? ஏய், உன்ன மாதிரி ஏதாவது பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி எதனா ட்ரை பண்ணியிருப்பான். அதில் அவனை ஒருத்தவன் பண்ணியிருப்பான். ம் நமக்காகவும் இப்படி ஒருத்தவங்க செய்யறதுக்கு இருக்காங்கன்னு போது கெத்து தான். ஆனால் எந்த பொண்ணாக இருக்கும்? ஏய், நான் ஏதாவது சும்மா சொன்னேன்டி. ஏதாவது கூட இருக்கலாம், இதுதான் இல்லைல்ல. ஆமாம். ஆனால் அந்த பையனோட முகத்தையே பார்க்க முடியல, அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. நாடி ஆசிடை ஊற்றி ஊற்றி விளையாடிருப்பான் போல. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய், பேசிட்டு போனாங்கடி, சொல்லும் போது கேட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், என்ன இங்கே ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உன் மூக்கு தான் எதோ கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னமோ போ. நான் ரொம்ப ஒரு மாதிரி வில்லத்தனமாக மாறிட்டோன்னு தோணுது ஜமன். ஏன்டி, ஏன் திடீர்னு உனக்கு அப்படி தோணுது? இல்லை, நான் அவ்வளோ கொடுமை பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு டேங்கா லவ் பண்ணுறா, டேங்கும் அவளை. என்ன வெட்டி கொடுக்க போறியா? அப்படி இல்லை, ஆனால் இது தப்பு இல்லை. அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்கணும் போது நான் விலகிறது தானே கரெக்டு. ஏய், நீ வேற டேங்கெலாம் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. அவனுக்கு எப்படி சொல்கிறது, ரிச் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தாண்டி பிடிக்கும். ஹே, நீ ஏதோ டேங்கிட்ட பேசி பழகின மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவன் ரொம்ப சிம்பிள். அவனை பற்றி உனக்கு தெரியாது ஜமன். இங்கே பாரு, அவன்லாம் அந்த கேரக்டர் தான் இருப்பான். சும்மா இவ கூட ஃபன் கூட தான் பண்ணலாம். எப்படியோ 2 months கழிச்சு அவளை தூக்கி போட்டு வந்துட்டு தான் வருவான். ஆமாம், நானும் அவனை துரத்தி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் வந்துட்டா இருக்கான். இப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏய், வாய்ப்பு இருக்குடி, உனக்கு தான் தெரியல. சான்ஸ் இருக்கும். ஜமன், நீ வேற, எனக்கு நம்பிக்கையே இல்லை. பூ, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அந்த பொண்ணை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். பாவம் தான் அவளும். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதே ஒரு சாக்கை வச்சு ரொம்ப இறங்கி பண்ணிகிட்ருக்காளுங்க. மேடம்ண்ணே நல்லவங்களாயிட்டிங்களா? டேய், நான் அப்படி சொல்லலை. ஒரு அளவுக்கு புள்ளி பண்ணலாம், இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு இருக்குது. சரி விடு, காதப்படாத. அவங்க 2 பேருக்கு சீக்கிரமாக பிரேக்கப் ஆகிட்டு அவங்க வந்துட்டு வந்துடும். மைட் ஆயிடுச்சு, உங்கள் அப்பான்னு தேடுவான். போடி, அப்புறம் என்கிட்ட வந்து ஏறுவான். சரி சரி, நான் போகிறேன். என்னை துரத்தத்துலேயே இருக்க, ஏதோ பண்ணுறடா நீ. ஜமீன், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னாடி இப்போது? இல்லை, தாங்க ஊருக்கு போயிருக்கான்ல. ஆமாம், போயிருக்கான் சொன்னேன். இப்போ அவன் போயிருக்கான். அவன் வந்தோடனே அவன்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டானா? அப்புறம் டாங்கனை வெறுத்துருவானா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சொல்ல மாட்டான், பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. டாங்க வேற ஊருக்கு போயிருக்கான்ல, அவன் எப்போ வருவானும் தெரியாது. வருவான்டி, என்ன போய் 1 வாரம் தானே ஆகுது, வருவான். 2 months சொல்லினான்ல, அந்த அளவுக்குலாம் டைம் எடுக்கல, வரும்போது பார்த்துக்கலாம். என்னமோ ஒன்று பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. ஏய், அவன் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே முடிச்சிடலாம், விடு. என்னது? ஏய் இல்லடி, அந்த பொண்ணு அது மாதிரி எதுவும் பேசாமல் பார்த்துக்கலான்னு சொல்ல வந்தேன். அப்படியே வருவா. போ, இப்போ கிளம்பு, நைட் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா தேடுவான் அப்படின்னு சொல்லி உங்களை வெளில தள்ளிட்டு. பார்த்து போடி, போயிட்டு கால் பண்ணுண்ணா. சரி ஜமீன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. இப்போ அப்படியே ஜமீன் உள்ளே வந்து அவனோட ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வரான். வெல்கம்டா. பார்த்தியா, உன்னோட ஆள் வந்து எப்படிலாம் பழம்பிட்டு போகிறான்ட்டு. அப்போ அவங்க அப்படியே கண்ணில் டியூஸை வச்சுட்டு அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தியா, அந்த டியூஷன் போன பையனே இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உன்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல யுகம் ஆகும் போலே. பாவம், இந்த போலீஸுங்களுக்கெல்லாம் முள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் இருக்க துணி எடுக்கிறான். அப்பட்டான், பாரு, நீ யாருன்னு தெரியாது, அவன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் பக்கமே நான் வரமாட்டேன். என்ன தயவு செஞ்சு விட்டுரு, எனக்காக ஒருத்தி இருக்கா, அவளுக்காக நான் போகணும். உன் மேலே இங்கே எந்த தப்பும் கிடையாது, எனக்கே தெரியும். என்ன பண்ணுறது, இவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கே, நீ இறந்தா தானே இவளுக்கு அந்த ஆசை ஒன்றை விட்டு போகும். அப்போ தான் என்னால் என்ட்ரு ஆக முடியும். அதனால் இதெல்லாம் நான் பண்ணி தானே ஆகணும். இப்போ உன்னை முடிகிறதுல தான் இவளோட இதுவே இருக்கும். ஸோ என் செலத்தை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதனால் உன்னை முடிகிறது தான் கரெக்டு. நீ ஊருக்கு போனேன்ட்டு ஊருக்கே நம்ப வச்சாச்சு, உன்னை ஊருக்கு போகிறேன்ட்டு தூக்கியும் வந்தாச்சு. இப்போ உன்னை முடிச்சிடணும். ஊருக்கு போயிட்டு ஒரு வயலில் என்ன ஆச்சோ, புள்ள காணாமல் போயிட்டான் அப்படி இப்படின்னு கேஸ் போய் கண்டுபிடிச்சி அதெல்லாம் கைட்ட மாட்டானே அவனும். ஸோ பிரச்சனை இல்லை. எப்படி ஐடியா?
அப்போ அவங்க எதுவுமே சொல்லாமல், ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்காக ஒருத்தி இருக்கா, நான் அந்த யூன் கண்ணிலே பட மாட்டேன், எங்கன்னா ஓரமாக போய் வாழ்ந்துக்கிறேன், எதுவும் பண்ணாத ப்ளீஸ். யோ 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 அவள் சொன்ன மாதிரி நீ அவளை உண்மையில லவ் பண்ணுறீங்க போலே. பரவாயில்ல, பண்ணிட்டு போங்க. நான் அவங்க 2 பேரும் சேர்த்து ஜோடியோடு அனுப்பி வைக்கிறேன். மேலே போய் லவ் பண்ணுங்க. எப்படி ஐடியா? செம்மையா? அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கான். நேட்ட ஆம்பளை பையன் அழுவலாமா? கஷ்டமாக இருக்கு எனக்கு. சரி, உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அதனால் உனக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்து ஒரே ஒரு புல்லட் டக்குன்னு கொண்டு வர்றேன். அவனை மாதிரி கொடூரமாலாம் கொல்ல மாட்டேன், லைட்டா சின்னதா அப்படி என்றதுக்குள்ள நான் முடிச்சு விட்டுறேன், நீ வழி தெரியாமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒழுங்காக ஆட்டாமல் காட்டியிருந்தா எங்கன்னா சின்னதாக சுட்டிருப்பேன், நெத்திலே போட்டேன் பார் போயிட்டான் அப்படின்னுட்டு டேங்கோட ப்ரீத்தை செக் பண்ணி பார்க்குறான். கன்ஃபார்ம். இப்போது உன்னை நான் டிஸ்போஸ் பண்ணணும். ஐயோ நீ இதே வேலையாக போச்சு, ஒரு விஷயத்த ஓடிட்டுக்காக என்ன நான் பண்ண வேண்டியது இருக்கு பாரு அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கிறான். உங்களால் இதை கேட்கவே முடியல. ஜிமன், அன்றைக்கி அப்போ நான் வீட்டுக்கு வந்தப்போ டேங் ஆமாம் டேங் இங்கே தான் இருந்தான், அவனுக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜிமன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். என் கூட ஃப்ரெண்டாக பழகிறன்னிட்டே என்னை பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க, இது கூட தெரியாமல். ஆமாம், பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான், உனக்கு அந்த பணக்கார திமுறை ஏற்றி விட்டதே நான் தான், அப்போ தானே உனக்கு அவனுக்கு கிடைக்க மாட்டான். ஜிமன், ஏன் இப்படி? அதையும் தாண்டி வந்தானா நான் முடிச்சிடுவேன். ஆனால் டாங் போனதுக்கு முக்கிய காரணம் நீ மட்டும்தான்ப்பா, நான் கிடையாது. ஓ ஆமாம், நான் தான் காரணம். உன்னெல்லாம் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கவே கூடாது. உன்னை போய் நம்பினால எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஐயோ இவெல்லாம் திருத்த முடியாது. சரி, சங்கு கூட இருந்தப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் உனக்குள்ள வந்தது, அதே மாதிரி உனக்கு இப்பயும் வரும். வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வருவானா பர், நீயும் அழுது மூஞ்சிலாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நான் எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, அப்படியே எங்கன்னா ஜாலியாக வெளில போயிட்டு அப்புறம் இதுன்னு பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து நிற்கிறான். பாரு ஜிமன், தேவையில்லாம எதுவும் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கலன்னா பிடிச்சான்னா புரியுதா? அப்போ கரெக்டாக ஜிமன் பின்னாடி இருந்து ஜிமன் அப்படியே கீழே விழுந்திருப்பாம்மா இங்கே. அப்போ ஜங்குக்கு அப்படியே ரத்தத்தோட அவங்களே பார்த்துட்ருக்கான். ஜங்கு, நீ வரமாட்டேன்னு சொன்ன, வந்திருக்க. ஏய் இவன் என்ன போட்டால் வந்தான்டி, என்ன போடாமல் போயிடுவானா? சொல்லாமல் என் தங்கச்சிக்கு சாவுக்கு இவனும் ஒரு காரணம். இவனால என்னால் விட்டு போக முடியாது. உனக்கு நான் கடைசியாக வரேன், இப்போ இவனை முடிச்சுட்டு வரேன். இவனை எப்படிலாம் கொல்லக்கூடாது. இவனுக்கு நான் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக தேள். ஃபஸ்ட்டே தேள் வேணாம், ஃபஸ்ட்டு நண்டை போட்டுடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். நண்டை போட்டுட்டு இவனை தூக்கி அந்த பாக்ஸில் போட்டுடலாம். அது இவனை சதையை பிச்சு 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 கடிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2வது பாக்ஸுக்கு மாற்றுவோம், அதில் தேலை போட்டுடலாம். தேலெல்லாம் அவனை குட்டி குட்டி விஷம் ஏறி அவன் சாவும். நரக வேதனையை அனுபவிக்கணும். அப்போ நீங்கள் ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்கு, இவன் அப்படியே மயக்கத்தில் இருந்தால் எனக்கு பிடிக்கல, தண்ணி இங்கே அப்படின்ட்டு தண்ணி எடுத்து அப்படியே ஜிமன் மூஞ்சல் ஃபுல்லாக ஊற்றுறான். ஜிமனும் அப்படியே கண்ணை திறந்து, டேய் பொறுக்கி நாய ஜங்குக் அப்படின்ட்டு ஏந்திருக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் ஏந்திருக்க முடியல. எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நான் இருக்க மாட்டேன். நான் உனக்காக ஸ்பெஷலாக சீ ஃபுட் அது ஒரு விருந்து வைக்கலாம் நிறைய. இவளோட அப்பா பக்கத்தில் இருப்பான், நீ இந்த பக்கத்தில் இரு. டேய் ஜங்கு, என்ன பண்ண போகிறேன்? என்னடா பண்ண போகிறேன்? வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நண்டை கொட்டி அதில் ஒன்று படுக்க வச்சுருவேன். நண்டு மேலே மேஞ்சி கடிக்குதோ இடிக்குதோ யாருக்கு தெரியும். இவளோட அப்பனுக்கு ரத்தத்தை ஒரு ராட்டப்பூச்சை போட்டு விட்டுட்டேன். பாக்ஸ் ஃபுல்லாக கதறிக்கிட்டு இருக்கான். அவன் உடம்புல வேற ஆல்ரெடி நிறையா காயம், நல்லா கொதறுது போல். இப்போ நீ நெக்ஸ்ட்டு நீ தான். டே இவனையும் அடின்னு அடித்து தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஆளுங்கிட்ட சொல்கிறான். அப்போ அவங்களும் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே ஜிமனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமன் அப்படியே வழியில் கத்திட்டு இருக்கான். டே இன்னும் கூட ஒன்று கூப்பிட்டுப்பாங்க, அங்கே வச்சு ஒட்டச்சி வைங்க 2 நாள், அவன் அதிலே செத்துருவான். சாவல்னு வச்சுக்கோங்க, நீங்களே அடித்து கொண்டு விடுங்க
அப்போ அவங்களும் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு வெளில போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து திரும்புகிறான். உங்களுக்கு உயிரே இல்லை ஜங்குக். நாடி என்ன அப்படி பயப்படுற? ஜங்குக், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னென்ன பண்ண போகிற? உனக்கு அதை விட ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். ஜேகே, சத்தியமா நான் காரணம் தான். ஆனால் தெரியாமல் பண்ண தப்பு ஜங்கு. உன்னால் என்ன லவ் பண்ண முடியாது. என்னால் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உங்க கூட இருக்க முடியாது. எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம 2 பேருக்குமே முடியாத ஒரு விஷயம். ஓ, அதனால் நம்ம 2 பேர் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். இல்லை எனக்கு புரியல, எப்படி பேச வருது உனக்கு? அப்படின்ட்டு அவங்க முடிய பிடிச்சி இழுக்கிறான். ஜங்கு, வலிக்குது, ப்ளீஸ் இந்த நேரத்தில் நான் அடிக்காத. ஏன் அடிக்காத? நான் நான் நாடி இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இல்லை புரியல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்கு. அப்போ ஜங்குக்கு ஒன்றுமே பேசாமல் அப்படியே உங்கள் ஹேரை லூஸ் விட்டுடுறான். ஏய் கலாடாத. இல்லை செய்ததும் சொல்கிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ளீஸ் என்ன அடிக்காத. என் லைஃப்பை என்ன வாழ்விடு ஜங்கு. நான் எங்கன்னா போய் பொழைச்சிக்கிறேன். நான் எனக்கு தெரியும் உன்னால் என்ன லவ் பண்ண முடியாது. அப்படியே நீ பண்ணணும்னு நினச்சாலும் அது உன் மனசாட்சி கொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீ என்னை வெறுத்துட்ட, இதான் உண்மை. நான் என்னாலையும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட அதே மாதிரி இருக்க முடியாது. விட்டுடலாம் ஜங்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. ஜங்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வெளியில் வரான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு குழந்தை பெற்று கொடுத்துட்டு நீ செத்துரு, அதான் கரெக்டாக இருக்கும். ஜங்கு ஏன் அப்படி பேசுகிற? ஏய் உண்மைதாண்டி நீ சொன்னதெல்லாம். என்னால் உன்னை லவ் பண்ணவே முடியாது. அதையும் தாண்டி அது இருந்தாலும் அது என் மனசாச்சு கொண்டுட்டு தான் வெளில வரும். தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரை செம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அப்போ டாக்டர் உங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இந்தாம்மா கிட் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணிக்கலாமே ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. வெளில ஜங்குக், என்னாச்சு டாக்டர்? இரு ஜங்குக், அவசரப்படாத, கொஞ்சம் நேரம் ஆகும் தெரியறதுக்கு. அப்போ ஜங்குக்கும் சைலண்ட்டாக வெளியே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் உள்ள, ஐயோ நான் வேற ப்ரெக்னென்ட்னு பயத்தில் போய் சொல்லிட்டேன். இப்போ இது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் என்னை இதிலே கொண்டுடுவான். எப்படின்னா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் வழியாக தப்பிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு டோர் வழியாக வரீங்க. ஜங்குக்கு வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு கேபை பிடிச்சி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இந்த பக்கம் ஜங்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. 10 மினிட்ஸ் கழிச்சு ஜங்குக்கு வெயிட் பண்ண முடியாமல் அப்படியே உள்ளே வரான். பார்த்தவங்கள காணோம். வாஷ்ரூம்லேருந்து சத்தம் மட்டும் வருது, தண்ணி திறந்துருக்க மாதிரி. ஜங்குக்கும் சைலண்ட்டாக பார்த்துட்டு இல்லை இருக்காளோ, இவ்வளோ நேரமாக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளில வந்து உட்காந்துடுறான். இந்த பக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியே இருப்பீங்க. ஜங்குக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் போத்துணும் என்ன பண்ணுறான்? ஏய் கதை திரடி. அப்போ ஒன்றுமே சத்தம் வரல. ஜங்குக்கும் கடுப்பாயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்ருக்கான். அப்போ டாக்டரும் வந்து ஜங்கு அவங்க தப்பிச்சுலாம் போயிருக்க மாட்டாங்க, நம்ம சிசிடிவி மூலயமா பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் தப்பிச்சே வந்திருப்பீங்க. இந்த பக்கம் ஜங்கு சிசிடிவி கேமரா தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் தப்பிச்சு போனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே தான் பக்கத்தில் எங்கன்னா இருப்பா. ஏன்னா எங்கே போயிருப்பா? ஜமீன் வீடு யாருமே இல்லையே, வீட்டுக்கு தான் போய்க்கணும், நாங்கள் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவசரமாக வீட்டுக்கு வரான். இந்த பக்கம் நீங்கள் ரொம்ப தூரமே வந்திருப்பீங்க. எங்கன்னா போகணும், ரொம்ப தூரம் போயிடணும், இந்த பக்கமே வரக்கூடாது. பேசாமல் வேற எங்கன்னா ஜப்பானா இல்லை ஜங்கு கண்டுபிடிச்சிருவான், மாட்டிப்பேன். வேறு எங்கே போகிறது? சுவிட்சர்லாண்ட், அதான் கரெக்டாக இருக்கும். பேசாமல் அங்கே போயிடலாம், எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு தோணுது. அது ஒரே ஒரு வழி தான் என்னால் முடியும். வீசா ப்ராசஸ்க்கே லேட் ஆகும், அது வரைக்கும் நான் இங்கே எங்கன்னா தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியாத மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல போய் தங்கலான்னு சொல்லி நீங்கள் இந்த பக்கம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படியே டேஸ் போகுது. ஒரு 1 வீக் கழித்து
கொரியாலே நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் தங்கியிருப்பீங்க. இப்போது அங்கே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டாக்டரும் வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யோன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அதுலேயும் உனக்கு இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. இதுக்கே நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க. டாக்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஏன் யோன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? இதுக்கு நீங்கள் ஹாப்பியாக தானே ஆகணும். ஹாப்பி தான் டாக்டர். ஆனால் இன்னொரு குட் நியூஸ் என்ன? உங்களுக்கு ட்வின்ஸ். என்ன? ட்வின்ஸா? ஆமாம். என்ன யோன் இதுக்கும் ஷாக் ஆகுறீங்க? ஹாப்பி தான் டாக்டர், ஹாப்பி தான். சரி, இந்த மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே க்ளவுடை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இல்லை, இது நான் ஆரம்பித்து வச்சது. நானே முடிச்சிடுறேன். ஜங்குக்குன்னு இப்போ எந்த ஃபேமிலி கிடையாது. அவன் ஆசையாக வளர்த்து தங்கச்சியும் என்னால் தானே அவனை விட்டு போனான். குழந்தை பிறக்கட்டும், ஒரு குழந்தைய அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். இதான் என்னால் அவனுக்கு பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம். அப்போ எனக்கும் கொஞ்சம் கில்ட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி இயர்ஸ் போகுது. ஒரு நாள் நீங்கள் ஜங்குக்கு இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு இப்போ நியூயார்க் வீட்டில் தான் இருப்பான். அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஜங்குக்கு இங்கே தான் இருப்பான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? பேசாமல் பெல் அடிச்சுட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் யார் வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பெல்லை அடிச்சுட்டு பக்கத்தில் ஒளிஞ்சுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து ஜியோ போகிறான். யார்? இந்த பசங்களுக்கு வர வேலையே இல்லை. நான் அதாலும் பெல் அடிச்சுட்டு ஓடுறது. ஜங்குக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான். ஜங்கு கூட வீடு தான். அப்போ நீங்கள் பேபி அப்படியே வழியில் வச்சுட்டு ஒரு லெட்டரையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னுட்டு பெல் அடிக்கிறீங்க. ஒரே ஓட்டமாக ஓடிடையோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்கு ஓடி அப்படியே அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறீங்க. காரில் உங்கள் இன்னொரு பேபி இருக்குது. சாரிடா, உன் தங்கச்சியை நான் உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டேன். எனக்கு நான் பண்ண தப்புக்கு இதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ உங்கள் 2 பேரும் பிரிக்கிறது ஒரு தப்பு தான். கவலைப்படாத, உன் தங்கச்சி உன்னை விட நல்லாவே வளருவா, அது மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் பையனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அந்த பக்கம் திரும்ப ஜியோ வெளில வந்து, டே எவனா அவன் சும்மா சும்மா பெல் அடிக்கிறவன் அப்படின்ட்டு வெளில வரான். பார்த்தா அங்கே ஒரு குழந்தை அழுதுட்டு படுத்துட்ருக்கு. யாரு குழந்தைய எங்கே விட்டுது அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ கிட்ட ஜங்குக்கும் வெளியில் வரான். நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவே இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே கோக்காரம் மஞ்சள் இருக்கு அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே உங்கள் பையன் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக சிரிச்சுட்டு உங்கள் முடியோட விளையாடிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜங்கு, நான் யாருண்ணா? தெரிலடா, இந்த லெட்டர் படி என்னன்னு. ஜங்குக்கும் அப்படியே அந்த கேர்ள் பேபியை பார்த்துட்டு லெட்டர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான். ஜங்குக்கு அப்படியே படிக்கிறான். ஜங்கு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அன்றைக்கி நான் ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டு தப்பிச்சேன். அண்ட் எனக்கு தெரியும் நீ என்னை தேடவும் இல்லை. நீ ஏன் விட்டன்னா எனக்கு தெரியாது. உனக்கு என்னை கொல்லணுன்னா நீ கண்டிப்பாக தேடியிருப்ப. ஆனால் நீ விட்டுட்ட, அது ஏன்னு தெரியல. எனிவேஸ் தட்ஸ் அப்பார்ட். இப்போது விஷயம் என்னென்னா, நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீ வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோ. இது உன் குழந்தை தான். பிறந்து 4 months ஆகுது. பிறந்தோடனே உன்கிட்ட எப்படின்னா கொடுக்கணும்னு தான் பார்த்தேன், பட் முடியல. அதான் இப்போ கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு உன் தங்கச்சி பேரே வச்சுக்கோ. நான் பண்ண தப்புக்கு இது என்னால் முடிஞ்சது. ஆனால் நம்மளால் திரும்ப சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் மேலே உனக்கு ஹேட் இருக்கும், ஆனால் எனக்கு உன் மேலே அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் காதலும் இல்லை. பட் ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஃபீலிங்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரியும் நீ இந்த குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துப்ப. உன் தங்கச்சி மாதிரியே பார்த்துக்கோ தங்கு. அண்ட் எனக்கு பிறந்தது ட்வின்ஸ். கேர்ள் பேபி தான் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். பாய் பேபியை நான் தான் வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக என்ன மாதிரி அவனை வளர்க்க மாட்டேன். நான் அவனை நல்லாவே வளர்ப்பேன். நீ என்ன உன் ஃப்யூச்சருக்கு பிளான் வச்சுருந்தானே எனக்கு தெரியாது. உனக்கு இன்னொரு மேரேஜ் ஆர் நீ நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருந்துருக்கலாம். அப்படி இருந்தால் உனக்கு இந்த பேபி வேணான்னா நீ அதை அப்படியே வச்சுட்டு கதை சத்திட்டு உள்ளே போயிடு. நானே திரும்ப வந்து இந்த பேபி எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு கிஸ் அடித்தேன்ல ஒன்று, அதோடய அப்படியே இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் லைஃப் லாங். அண்ட் நல்லா பார்த்துக்கோ, நீ எடுப்பான்னு நினைக்கிறேன். பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் முடிஞ்சிருக்கு. ஜங்குக் இதை பார்த்துட்டு ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே வைக்காம, நான் குழந்தை கொடு அப்படின்னு சொல்லி ஜங்குக் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். இதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ ஏற்று பண்ணிட்டு
அப்படின்ட்டு நீங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வீசாவும் கிடச்சிருந்துருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவிட்சர்லாண்டு தான் போக போகிறீங்க. இந்த பக்கம் ஜங்குக், நான் இதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம குழந்தையான வச்சு வளர்க்க போகிறோம். எனக்கு இன்னொரு மேரேஜ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இவன் என் தங்கச்சி, இப்போ இவ எல்லாமே எனக்கு. இவ்வளோ தான் நான் வளர்க்க போகிறேன். புரியுதாண்ணா? ஜங்குக், நான் என் குழந்த போதுமா? சரிடா, உன் இஷ்டம். இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்குல. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படின்ட்டு ஜேவோப்போ ஜங்குக்கோட ஷோல்டரை தட்டி கொடுக்குறான். ஜங்குக் அப்படியே அந்த குழந்தையோட கை ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டு, நான் பாரேன், என் தங்கச்சி தானா எனக்கு பொண்ணா பாருங்கன்னு இறந்துட்டா போல. பாரு வந்து பிறந்துட்டா. கொலைப்படாதடி, உன்னை நல்லா வளர்ப்பேன். உனக்கு பிடிச்ச பையனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யார் வந்தாலும் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே 4-8லேயே அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ அப்படியே திரும்ப க்ளௌட பார்த்து, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் இங்கேருந்து வாழ்ந்தது பட்டது இதெல்லாம் இங்கேயே போயிடணும். என் பையனை நான் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த பக்கம் ஜங்குக் குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே வெளியே நின்று, லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச், எவ்வளோ கஷ்டம், ரிவெஞ்ச், என் லைஃப் இப்படியே போய்டும்னு நினச்சேன். கடைசியாக எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல இப்போ அப்படின்னுட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே 4-8ல் திரும்பவும் கிஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் நீங்கள், குட் பை ஜங்குக், தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ். நீ கோவத்தில் காமிச்சிருந்தாலும் நிறைய டைம் என் மேலே பாசம் காமிச்சிருக்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் முடிக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹாப்பி என்டிங் இல்லைன்ற மாதிரி சொல்லுவீங்க, கண்டிப்பாக தெரியும். ஃபர்ஸ்ட் திங்க் இது ஒரு இமேஜினேஷனாகவே இருந்தாலும் இதில் ஒரு நியாயம் வேணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜங்குக்கோட தங்கச்சி இறந்ததுக்கு இவன் ஒரு ரீசன் தான். ஜங்குக்கால் கண்டிப்பாக லவ் பண்ண முடியாது. அண்ட் இவனுக்குமே ஜங்குக் நிறையா பண்ணியிருக்கான். அதெல்லாம் மறந்துட்டு ஜங்குக்கு இவனாலே லவ் பண்ண முடியாது. ஆனால் ஜங்குக்கு இவனுக்கு பிடிக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்டிங்கை தவிர்த்து என்னால் ஹாப்பி எண்டிங் கொடுக்க முடியுது. ஆக்சுவலி இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங் தான். ஸோ இதான் நான் சொல்ல வருது. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லிட்டு போகலாம். ஓகே, ஐ see you next video. டாடா, பாய்.